Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் ஸ்டார்ட் ஆகிருக்கும், என்னால் தமிழுக்கு வீடியோ போட முடியல, சில எனக்கு ஒர்க்ஸ் இருந்துச்சு காலேஜில். பட் இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் எப்படி படிக்கணுங்கிற ஓவரால் வியூ கொடுக்க போகிறேன். ஏன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் எழுதலாம், அதே டைமில் நிறைய இடத்துல நமக்கு மார்க் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. படிக்கிறதுக்கு நிறையா கிடையாது தான், பட் அட் த சேம் டைம் மார்க் நிறையா நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் இந்த இங்கிலீஷ். ஸோ அந்த இங்கிலீஷ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 1 day ஸ்டடி பிளான் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சென்டம் எடுக்கிறது எப்படி எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ ஸோ தட் அது மற்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சஜஸ்ட் ஆகும், தே கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேட்டர்ன். இந்த கொஷின் பேட்டர்ன் வச்சு அவங்களோட இங்கிலீஷ் ஃபுல்லாக என்ன செஞ்சலாம் ஓவர் வியூ நான் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு 21 மார்க்ஸ் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. இந்த 21 நான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 4 2s are 8 அப்ரிஷியேஷன் கொஷின் கேட்பாங்க, 6 கொடுத்து. தென் 3 2s are 6 4 கொடுத்து 3 எழுதணும். கிராமர், இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் அதெல்லாம் இருக்குல்ல அது. தென் 2 3s are 6 ERC. தென் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் 2 3s are 6. அப்புறம் ரைட்டிங் ஸ்கில்ஸ் 3 3s are 9. தென் 5 மார்க் பேராகிராஃப் அப்புறம் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அதெல்லாம் சேர்த்து 7 5s are 35. இதுதான் பேட்டர்ன் பார்க்கும்போது இட் சீம்ஸ் சிம்பிள். பட் த திங் இஸ் இங்கே பாருங்கள், இந்த 21 மார்க்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்களே, இந்த 21 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு 6 இருக்குல்ல, அந்த 6 நம்ம படிக்கணும். இந்த 21 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு 6 நெக்ஸ்ட் 14 ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 6 யார்? சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ். இந்த சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் நம்ம என்ன செய்யணும், புக்கில் படிக்கணும், கைடில் படிக்கணும். விச் மீன்ஸ் உங்களுக்கு எத்தனை யூனிட் இருக்கும், எனக்கு ஐ எம் நாட் ஷுர் எத்தனை யூனிட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 யூனிட்ஸ் உங்களுக்கு சிலபஸில் இருக்குன்னா 3 யூனிட்ஸோட ப்ரோஸ் மட்டும் போயம் படிக்க வேணாம், சப்ளிமெண்ட்ரி படிக்க வேணாம். ப்ரோஸ்க்கு பின்னாடி இருக்கிற கிளாசரி, ஒரு ப்ரோஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறமும் லெசன் முடிஞ்சதுக்கப்புறமும் கிளாசரி அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அந்த எத்தனை யூனிட் இருக்கோ அத்தனை யூனிட் ப்ரோஸில் மட்டும் படிச்சுக்கோங்க சினோனிம்ஸ்க்கு. தென் அதே லெசனில் ஏதாவது புக் பேக் எக்ஸசைஸில் சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் அந்த ப்ரோஸில் மட்டும் படிச்சுக்கணும். ஸோ கிளாசரி படிக்கணும், புக் பேக் எக்ஸசைஸ் இருந்தால் படிக்கணும். நெக்ஸ்ட் வே டு சக்ஸஸ் கைடு எல்லாம் வச்சுருப்பீங்க, இல்லை எனி ஒன் கைட் ஆஃப் யுவர் சாய்ஸ், பட் வே டு சக்ஸஸ் இஸ் மோர் ப்ரிஃபர்ட். வே டு சக்ஸஸ் கைடு இருந்துச்சுன்னா அந்த கைடில் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு யூனிட் ப்ரோஸ்க்கும் அவங்க வந்து தமிழ் மீனிங்கோட கொடுத்துருப்பாங்க, சினோனிம்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஆண்டோனிம்ஸும் கொடுத்துருப்பாங்க. ரெட்டி சேர்த்து படிங்க. ஏன்னா ஒரு வேர்டோட மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா ஆப்போசிட் ஈஸியான செஞ்சாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் சினோனிம்ஸ் மீனிங் தெரிஞ்சு படிங்க, தென் ஆண்டோனிம்ஸ் இதை வந்து என்ன செய்யுங்க, கைடை பார்த்து படிங்க. ஸோ கைடை பார்த்து கண்டிப்பாக படிக்கணும். சரியா? தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இதுக்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின், குவார்ட்டர்லி ஆஃபர்லி எத்தனை கொஷின் பேப்பர் கிடைச்சாலும் உங்கள் யூனிட்டுக்கு ரிலேட்டடாக என்ன செய்யுங்க படிங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு வருஷம் பார்த்தா போதும், போன வருஷம் கொஷின் மட்டும் பார்த்தா அப்படிலாம் கிடையாது. எல்லா கொஷின் பேப்பர் எத்தனை கொஷின் பேப்பர் கிடைச்சாலும் நீங்கள் ட்ரை டு சால்வ் குவார்ட்டர்லி கொஷின். சரியா? பப்ளிக் எக்ஸாம் கொஷின்லேயும் உங்கள் சிலபஸ் உங்கள் யூனிட்டுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து பார்த்துக்கோங்க. தென் இந்த தென் அது வந்து சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ்க்கு. தென் ரிமைனிங் 14 மார்க்ஸ் இருக்குல்ல, என்ன கேட்பாங்க, அப்ரிவேஷன், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சிங்குலர் ப்ளூரல், அதுக்கப்புறம் பிளெண்டட் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், அது வேறு என்ன கேட்கலாம், நம்மளுக்கு அந்த ப்ரிப்போசிஷன் கேட்கலாம், இஃப் கிளாஸ் கேட்கலாம். இஃப் கிளாஸ்லாம் 2 மார்க்கில் வரும். இது வந்து என்ன கேட்கலாம்னா இடியம்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய என்ன செய்வாங்க, இந்த 14 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அந்த 14 மார்க்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் புக் பேக் எக்ஸசைஸில் இது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கும், ஹோமோஃபோன்ஸ் இருக்கும் ஒரு சிலதில், ஒரு சில யூனிட்டுக்கு பின்னாடி வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அந்த 3 யூனிட்னு மட்டும் பார்க்காதீங்க, ஆல் 6 யூனிட்ஸ்க்கு பின்னாடியுமே புக் பேக்கில் என்ன இந்த 14 மார்க்ஸ் என்னெல்லாம் கேட்கலாம், அது ரிலேட்டடாக என்னென்ன 1 மார்க்ஸ் இருக்கோ புக் பேக்கில் ஃபஸ்ட்டு அதை படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் வே டு சக்ஸஸில் ஒரு டாபிக், அப்ரிவேஷனுக்கு நிறையா இருக்கும், சிங்குலர் ப்ளூரல்னா அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டாபிக் தனியாக இருக்கும், அதை ரீட் பண்ணுங்கள். ஒரு சில இப்போ இந்த அப்ரிவேஷனை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ 2-3 வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா அதுவே என்ன செய்யும், மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதில் கொடுத்துருக்க எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அத்தனை ரீட் பண்ணுங்கள். பட் அதே வே டு சக்ஸஸ் கைடில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தனியாக கொடுத்துருப்பாங்க, ஒரு 20 கொஷின் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸை உட்காந்து தனியாக என்ன செய்யுங்க, படிங்க. ஸோ எல்லாத்தையுமே ரீட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து படிக்கணும், இந்த 14 வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு கொஷின் பேப்பர் உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்கள் என்ன செய்யலாம், யூ கேன் சால்வ் தட். தென் இந்த 4 2s are 8 அப்ரிஷியேஷன் கொஷின் இருக்குல்ல, 3 யூனிட்னா 3 யூனிட்டில் இருக்கிறதையும் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, புக் பேக் படிங்க. ஒரு யூனிட்டுக்கு ஒரு 5 இருக்குமா, 3 யூனிட்னா 15 அப்ரிஷியேஷன் இருக்க போகுது. ஸோ அந்த 15 அப்ரிஷியேஷன் படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஏன்னா இப்போ இந்த 6 நீங்கள் கேட்கலாம், 6 கொடுத்து 4 தானே, அப்போ நான் ஒரு யூனிட்டை ஸ்கிப் பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 கொடுத்து 4 எழுதுறீங்கல்ல, இந்த 4 தான் புக் பேக் கொஷினாக இருக்கும். மீதி 2 வந்து புக்கின்ல நீங்கள் படிக்காத ஏதாவது சம்திங் புக் பேக்கில் இல்லாத ஒரு ட்விஸ்டட் கொஷினாக இருக்கலாம். அதனால் எப்போவுமே அப்ரிஷியேஷன் உங்களுக்கு யூனிட் எத்தனை யூனிட் இருக்கோ அத்தனை யூனிட்டில் இருக்க புக் பேக்கை படிச்சிருங்க. தென் 3 2s are 6 கிராமர். இந்த கிராமரில் இஃப் கிளாஸ் கேட்கலாம், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் கேட்கலாம், டைரக்ட் இன்டைரக்ட் கேட்கலாம், அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் காம்பவுண்ட்
காம்ப்ளெக்ஸ். இதுக்கெலாம் நான் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். தனித்தனி எஃப் கிளாஸ் தனி வீடியோ, டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், சிம்பிள் எல்லாத்துக்குமே தனியாக கொடுத்துருக்கேன். அது மாதிரி 21 வேர்ட்ஸ்க்குமே தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் லிங்க்கில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த கிராமர் 2 மார்க் கிராமர் ஒரு வீடியோக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். 4 வீடியோ 1 hour. ஸோ 1 hour நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த கிராமர் எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும், ஐ எம் ஷுர். சரியா? ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் வீடியோஸ். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க முடியலன்னா ஒரு 2 டாபிக் 2 கிராமர் பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு 2 கிராமர் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பட் பப்ளிக் முன்னாடி எல்லா வீடியோஸையும் பார்த்துருங்க. அது தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா கிராமர் புரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதெல்லாம் என்ன செய்ய முடியும். நீங்கள் யூ கேன் கோ அண்ட் சால்வ். இல்லை ரூல்ஸ் எதுவுமே தெரியாமல் சும்மா போய் சால்வ் பண்ண முடியாது. ஸோ கிராமருக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வேறு எதுக்கு வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ கிராமர் வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு போய் என்ன செய்யுங்க, சால்வ் பண்ணுங்கள். சரியா? தென் இந்த இஆர்சியை பொறுத்தளவுக்கு 2, 3, 6 இருக்குல்ல. இதில் இஆர்சிக்கு உங்களுக்கு 3 இப்போ உங்களுக்கு 3 யூனிட்னா நான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். பட் உங்களுக்கு 4 யூனிட் இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கூலில் எத்தனை யூனிட் நீங்கள் வச்சாலும் அத்தனை யூனிட்டோட போயம் நேமும் போயட் நேமும் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. போயம் நேம் ஆஸ் வெல் அஸ் போயட் நேம், இந்த 2 நேமும் என்ன செஞ்சுக்கோங்க படிச்சிட்டிங்கன்னா அவங்க ஒரு லைன் கொடுப்பாங்க. இஆர்சி என்ன லைன் கொடுத்தாலும் அது என்ன போயம்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும். அப்போ போயம் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள். ஓகே, இந்த லைன் வந்து இந்த போயம்ல தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா, ஓகே இந்த போயம் லைன் வந்து இந்த போயம்ல தான் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு திஸ் போயம் லைன் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம், அந்த போயமை போட்டுருங்க, பை போயட் நேம் போட்டுருங்க. ஸோ இதை ரெஃபரன்ஸ் எழுதிங்கனாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. தென் கான்டெக்ஸ்ட்டு சும்மா ஒரு நீங்கள் அப்ரிசியேஷன் கொஸ்டின்லாம் படிப்பீங்கல்ல, தென் எக்ஸ்ப்ளனேஷன்லையும் அது ரிலேட்டடாக என்ன அப்ரிசியேஷன் கொஸ்டின் நீங்கள் போயமில் படிச்சிருக்கீங்களோ, பேராகிராஃப் படிப்பீங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நீங்கள் அந்த லைனுக்கு ரிலேட்டடாக என்ன செஞ்சுருங்க, எழுதிருங்க. சரியா? தென் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் எத்தனை யூனிட் இருக்கோ அத்தனை யூனிட்டில் இருக்க புக் பேக்கை கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒரு யூனிட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் தெரியாத கொஸ்டின் வரும்போது நம்ம மாட்டிக்குவோம். அதனால் 3 தான். ஸோ கேட்பாங்க, 3ல் 2 எழுதணும். ஸோ அதனால் எல்லா யூனிட்டுமே படிச்சிருங்க. தென் 3, 3s are 9 ரைட்டிங் ஸ்கில்ஸ். இது வந்து எப்படி எழுதணுங்கிற பேட்டர்ன் தெரிஞ்சால் போதும். இப்போ டயலாக் ரைட்டிங் நீங்கள் வந்து டயலாக் ஒரு 10 டயலாக் நீங்கள் வந்து சும்மா ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நிறைய டைலாக்ஸ் ரீட் பண்ணுங்கள். தென் மேக்கிங் எ ப்ராசஸ், ஹவு டு மேக் அ டீ, ஹவு டு மேக் அ காஃபின்னு கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ், அந்த ப்ராசஸை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே இப்படி தான் பண்ணணுங்கிற ஐடியா கிடைக்கும். எப்படி எழுதணும், இந்த ரைட்டிங் ஸ்கில்லே உங்களுக்கு எப்படி எழுதணுங்கிற ஐடியா தெரிஞ்சிச்சு, கண்டென்ட் எப்படி நீங்கள் டெலிவர் பண்ணணுங்கிற ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு ரைட் இட். ஸோ அப்போது அதுக்கு நிறைய வே டு சக்ஸஸ் கைடில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதை ரீட் பண்ணுங்கள். தென் ப்ராவர்ப்ஸ் கேட்கலாம். அந்த அது என்னது ஜம்பிள்டு சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்கலாம். ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு யூ ரெஃபர் வே டு சக்ஸஸ் கைட். இல்லைனா வீடியோஸ் இதுக்கும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். நான் எல்லா இங்கிலீஷ் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். 21s20க்கு வச்சுருக்கேன், கிராமருக்கு இருக்குது, அதுக்கப்புறம் இஆர்சிக்கு இருக்குது, அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு இருக்குது. தென் கம்மிங் டு த 7 5s are 35 பேராகிராஃப் 4. இதில் 3 பேராகிராஃப் இருக்குது. ப்ரோஸ் பேராகிராஃப் 1, போயம் பேராகிராஃப் 1, சப்ளிமெண்ட்ரி ரீடர். ஸோ இதில் உங்களுக்கு 3 யூனிட் இருந்துச்சுன்னா 2 யூனிட் படிச்சுக்கோங்க. ப்ரோஸில் 2, போயமில் 2, சப்ளிமெண்ட்ரி 2. இல்லை உங்கள் போர்ஷன் 4 யூனிட் அப்படின்னா 3 பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. ஸோ எத்தனை யூனிட் உங்களுக்கு வந்து போர்ஷனோ அதுலேருந்து 1 கம்மி பண்ணிக்கோங்க. ஐ திங்க் 3 யூனிட் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ குவார்ட்டர்லிக்கு. ஒருவேளை 4 இருந்துச்சுனாலும் சரி, 3 இருந்தால் 2 பேராகிராஃப் படிச்சுக்கோங்க, 4 இருந்தால் 3 யூனிட் என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும்? காமன் பேராகிராஃப், ஒரு யூனிட்டுக்கு ஒரே ஒரு பேராகிராஃப், காமன் சம்மரி படிச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெசனில் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாவா ஏதோ அந்த ஒரு மாதிரி ஏதோ ஒரு லெசன் இருக்கும், ஐ ஃபர்காட். இல்லை ஒரு கேஸ்டில் போயம் படிக்கிறீங்க, ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னா அந்த ப்ரோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் யூனிட் ப்ரோஸ் படிக்கிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட் யூனிட் ப்ரோஸோட சம்மரியை ஒரு பேராகிராஃபாக படிச்சுக்கணும். அப்போது அந்த ஃபஸ்ட் யூனிட் ப்ரோஸ்லேருந்து என்ன பேராகிராஃப் கேட்டாலும் நீங்கள் படித்த அந்த சம்மரி, அந்த யூனிட்டோட சம்மரியை எழுதி வச்சா போதும். அதே மாதிரி கேஸ்டிலுக்கு அந்த போயமோட சம்மரி படிச்சுக்கோங்க. கேஸ்டிலேருந்து என்ன பேராகிராஃப் கேட்டாலும் நீங்கள் படித்த அந்த கேஸ்டில் சம்மரி எழுதலாம். அதே மாதிரி 2 ப்ரோஸ் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 யூனிட் தான் உங்கள் போர்ஷனாக இருந்துச்சுன்னா 2 ப்ரோஸ், 2 போயம், 2 சப்ளிமெண்ட்ரி, எல்லா 6 சம்மரி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும். ஒருவேளை 4 யூனிட் உங்கள் ஸ்கூலில் வந்து சிலபஸ் இருந்துச்சுன்னா 3 ப்ரோஸ், 3 போயம், 3 சப்ளிமெண்ட்ரி படிச்சுக்கணும். எப்படி எழுதணும் அதெல்லாம் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. எப்படி யூ ஹவ் டு ரைட் த பேராகிராஃப். ஃபஸ்ட் வந்து இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸ் எழுதுறீங்கன்னா டைட்டில், ஆத்தர் யார், தீம் என்ன அப்படின்னு எழுதிட்டு ஒரே பேராகிராஃபாக நீங்கள் என்ன செய்யணும், பேராகிராஃப் எழுதணும். கீழே ஒரு மாரல் நீங்கள் கொடுக்கணும். இது மாதிரி தான் நீங்கள் எழுதணும். சரியா? தென் 3 பேராகிராஃப் போக வேறு என்ன கேட்கலாம், ஹின்ஸ் டெவலப் பண்ணி கேட்கலாம். இதெல்லாம் ஈஸியாக நீங்களே என்ன செய்வீங்க, ரீட் பண்ணி எழுதிடலாம். தென் ஒரு ப்ரோஸ் இல்லைனா போயம் கொடுத்து கீழே 5 கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் நீங்கள் என்ன செஞ்சலாம், ரீட் பண்ணி எழுதிடலாம். தென் இதை தாண்டி லெட்டர் எழுத சொல்லுவாங்க. ஸோ லெட்டர் ஃபார்மல் லெட்டரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட்டரை பொறுத்தளவுக்கு உங்கள் கைடில் ஃபார்மல் லெட்டர் இருக்கும், இன்ஃபார்மல் லெட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர். 3 லெட்டருக்கும் ஃபார்மெட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபார்மல் லெட்டர்னா எப்படி எழுதணும், ஃப்ரம் டு எழுதணுமா, இன்ஃபார்மல் லெட்டரில் ஃப்ரம் டு எழுதணுமா, ஃபார்மல் லெட்டரில் ஃப்ரம் டு எழுதுவோம். இன்ஃபார்மலில் ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடுவோம், டியர் அப்படின்னு போட்டு எழுதுற மாதிரி எழுதுவோம், மேலே டேட் போடணும். ஸோ அந்த எப்படி எழுதணுங்கிற ஃபார்மெட் தெரிஞ்சுக்கோங்க. நடுவில் கண்டென்ட் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம டெவலப் பண்ணிடலாம்.
பட் அது எல்லாராலையும் முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ரீட் அபவுட் தட். ஒரு லெட்டரை பற்றி நீங்கள் ரீட் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், இப்படி எழுதியிருக்காங்க கண்டென்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபார்மல் லெட்டருக்கு ஃபார்மேட் எப்படி இருக்குது, உள்ள கண்டென்ட் எப்படி எழுதியிருக்காங்க, இன்ஃபார்மல் லெட்டருக்கு எப்படி எழுதணும், அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பேட்டர்ன் எழுதணும், ஃப்ரம் எழுதணும், டு எழுதணும், சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நான் உங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கீழே நம்மளோட சிவி பயோடேட்டாவை என்ன செய்யணும், நம்ம வி ஹவ் டு அட்டாச். ஸோ அந்த ஃபார்மேட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு கைடை பார்த்தலாம் புரியாதுன்னா அதுக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க 5 மார்க்ஸில் கேட்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின் படிக்கணும். இஆர்சி போயம் போயட் நேம் மட்டும் படிக்கணும். ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும். ஸோ படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் பேராகிராஃப். ஸோ படிக்க வேண்டியது சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ், அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொஸ்டின், அதுக்கப்புறமா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர், அடுத்து பேராகிராஃப், ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி, தென் இஆர்சியில் போயம் போயட் நேம் ரீட் பண்ணிக்கோங்க மற்றதை. ஸோ இதுதான் நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்க வேண்டியது இதுதான். ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க. சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ், அப்ரிசியேஷன், கொஸ்டின் ஆன்சர், பேராகிராஃப் இதை முடிச்சுட்டு மீதி எல்லாமே ரீட் பண்ண வேண்டியது. ஒன் வேர்ட்ஸ், கிராமர் இதெல்லாமே வீடியோஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் கைடை போய் என்ன செய்யுங்க, ரீட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இங்கிலீஷ் என்ன செஞ்சலாம் படித்து முடிச்சலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷில் ரீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு மார்க்ஸ். அதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ படிக்க வேண்டிய பாட்டை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து வீடியோஸ் பார்த்து படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஸோ நான் எல்லா வீடியோஸ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.